بسم الله الرحمن الرحيم. الحمد لله إن الحمد لله نحمده ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிக நேரிய வழிகாட்டுதல் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்தில் மிக மிக மோசமானது மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நாளை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்முடைய தூதர் இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் தங்களுடைய அனைத்து உபதேசங்களின் மூலமும் நினைவுபடுத்திய இந்த நபிமொழியை இந்த ஜும்ஆவுடைய நேரத்திலே உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் மீது புரிந்திருக்கக்கூடிய மாபெரும் அருளால் ரமலானுடைய பொக்கிஷத்திற்குரிய ஒரு மாதத்தை முடித்தவர்களாக, அதிலே நம்மால் இயலுமான வரை நன்மைகளை செயல்பட்டு அதை செய்து அதை தொடர்படியாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடும், இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த மார்க்கத்தை முறையாக தெளிவாக முடியுமான வரை பின்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடும் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் அவன் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு மட்டுமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலோ அல்லது அவன் எப்பொழுது அவனுக்கு தோணுகிறதோ அப்பொழுது மட்டும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் அல்ல. மாறாக ஒரு முஃமின் எப்பொழுதும் மார்க்கத்தோடு அவனுடைய உலக காரியங்களாக இருந்தாலும், மார்க்கத்தினுடைய அந்த இபாதத் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட காரியங்களாக இருந்தாலும், எல்லா தருணங்களிலும் எல்லா சூழல்களிலும் எல்லா காலங்களிலும் அவன் இஸ்லாம் என்ற ஒரு வரையறைக்குட்பட்டு அந்த வட்டத்திற்குள் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்படி இஸ்லாம் நமக்கு பல அருட்கொடைகளை, பல சலுகைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த நிஅமத்தின் காரணமாக, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள் வளங்களின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் உயிரோடு
அவனை தொடக்கூடியவர்களாக, அவனை சிந்தனை செய்யக்கூடிய உள்ளத்தோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பயணிக்கக்கூடிய நேரங்களில் சில உபதேசங்கள் நமக்கு அவ்வப்போது நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கும், ஒரு சமூகமாக சில விஷயங்களை நாம் சரி செய்து கொள்வதற்குமாக சில நேரங்களில் சில விஷயங்கள் இந்த மார்க்கம் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க சொல்லி இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதிலே நம் நம்பிக்கையோடு நம்முடைய ஈமானோடு கலந்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் துஅ்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையும் இந்த மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பற்றிய நம்பிக்கையும். இந்த மறுமை நாளை மையமாக கொண்ட இபாதத்துகள் தான், இந்த மறுமை நாளை எதிர்நோக்கிய ஒரு பயணம் தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. அதை எதிர்பார்த்துத்தான் நாம் இந்த உலகத்தில் இஸ்லாம் என்ற பெயரில் இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பதும், அதற்குட்பட்டு அதற்குள்ளான கிளை அம்சங்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருப்பதும் அனைத்தும் அந்த நாளிற்காகத்தான். அந்த நாளைத்தான் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருப்பார்? அந்த வறுமையினுடைய நாளில் அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு கடைசி மனிதர் வரை அந்த சன்னிதானத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மறுமையினுடைய அந்த நாளில் அதிபயங்கரமான சூழலில் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கான தயாரிப்புகள் இந்த உலகத்தில் எப்படி அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன நிகழ்வுகள் அந்த மறுமையிலே ஏற்படும், இதை அடிப்படையாக கொண்டுத்தான் நாம் ஹலால் ஹராம்களை பேசுகிறோம், அதை செயல்படுத்துகிறோம், இபாதத்துகளை சீர் செய்து கொள்கிறோம், இன்னும் அமல்களை அதிகமாக செய்து அந்த நாளில் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து, அல்லாஹ்வுடைய அந்த கோப பார்வையிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நம் அனைத்து அமல்களுடைய, இந்த இஸ்லாத்தை நாம் பின்பற்றுவதனுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை மையமாக கொண்டுத்தான் நாம் இந்த மறுமையினுடைய நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மறுமையினுடைய நாளை குறித்து எப்படி மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நாம் அவ்வப்போது கேட்கக்கூடிய அத்தியாயங்கள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் தகாசுருடைய அந்த முழு சூறாவை பற்றி சொல்லி காட்டுகிறான். அல்ஹாகுமுத் தகாசுர், மனிதன் பொருளாதாரம் என்று அடைந்து கொண்டிருக்கிறான். அந்த பொருளை பற்றிய பேராசை அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வை விட்டும் அவனை தூரமாக்கி கொண்டிருக்கிறது. எதுவரை அவன் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பான் என்று சொன்னால், வாயளவில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், மறுமை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவனுடைய செயல்பாடுகள் எதை வெளிப்படுத்தும் என்று சொன்னால், பொருளாதாரம் என்று அதை மையமாக கொண்டதாக அவன் சென்று கொண்டிருப்பான். இதுவரை அவன் கபருக்குழிக்குள் அவனை அடக்கம் செய்யும் முறை, அவன் மௌத்தாகும் முறை அவன் இப்படித்தான் சென்று கொண்டிருப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், கல்லா சௌஃப தஅலமூன், அப்படி அல்ல, யார் இப்படி சென்று கொண்டிருக்கிறானோ சௌஃப தஅலமூன், அவன் கூடிய விரைவில் இதனுடைய அறிவை, இதனுடைய விபரீதத்தை, இதனுடைய பலனை அவன் அடைந்து கொள்வான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், அவன் கூடிய விரைவில் இந்த பொருளாதாரத்தை அவன் தேடியதனால், அல்லாஹ்வை விட்டு தூரமானதால் அவன் எதை அடைய போகிறான், எந்த பலன் அவனுக்கு கிடைக்க போகிறது என்பதை அவன் தெரிந்து கொள்ள போகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அவன் இல்மல் யகீன் என்று சொல்லக்கூடிய உறுதியான அறிவு அவனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், சும்மல துஸ்அலுன யௌமஇதின் அனின் நஈம், அந்த நாளில் அந்த யகீன் என்று சொல்லக்கூடிய அந்த அவனுடைய கண்ணால் அந்த மறுமையினுடைய நாளை அவன் பார்ப்பான். உறுதியான கண்ணை கொண்டு இந்த உலகத்தில் எதையெல்லாம் பேசினாலும் அது வெறும் சொல் அறிவுதான், கேள்வி அறிவுதான். ஆனால் யகீனான, உறுதியான, தெளிவான, எந்த விதமான சந்தேகமும் இல்லாத அந்த யகீனான இல்ம் அவனுக்கு அந்த நாளில் கிடைக்கும். அந்த நாளில் அல்லாஹ் அவனுக்கு தந்திருந்த எல்லா
அருட்குறைகளை பற்றியும் லதுஸ்அலுன்ன அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை மனிதனும் அந்த நாளில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். அவன் சாதாரண மனிதனாக இருந்தாலும், நபிமார்களாக இருந்தாலும், சுஹதாக்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அல்லாஹ் மறுமையினுடைய நாளில் எல்லோரையும் விசாரணை மன்றத்தில் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட அந்த நாளை அஞ்சிய ஒரு முன்னோர்களாகத்தான் சஹாபாக்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அந்த மறுமையினுடைய கேள்வியை படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், அதை மனனம் செய்கிறோம், இந்த உபதேசங்களிலே பேசுகிறோம், அல்லது கேட்கும் பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் அதை உண்டான செயல்பாடுகள், அந்த கேள்விகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய நேரத்தில் பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட பொறுப்புணர்வோடும் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த பொறுப்புகளை சரியாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறதா? நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஏதோ இந்த நீதிமன்றங்களில் நிறுத்தி விசாரணை செய்யப்படுவதை போல, அல்லது அந்த காவல் நிலையங்களில் அழைத்து விசாரணை செய்யப்படுவதை போல, அல்லது அந்த மிலிட்டரி போர்ஸ்களில் அழைத்து ஒரு மனிதனை தனி மனித விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை போல நாளை விசாரணை நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையினுடைய விசாரணையினுடைய தோரத்தை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? அல் யௌம், அந்த மறுமையினுடைய நாளில், நஹ்திம், அல்லாஹ் உங்களுடைய அஃப்வாஹிஹிம், உங்களுடைய வாய்களுக்கு அல்லாஹ் முத்திரை சீலிட்டு விடுவார், அல்லாஹ் பூட்டி விடுவான். இந்த உலகத்தில் எந்த வாயை கொண்டு எல்லா விதமான பேச்சுக்களையும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, நல்லவைகளாக இருந்தாலும், கெட்டவைகளாக இருந்தாலும், புறங்களாக இருந்தாலும், உபதேசங்களாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், எதையாவது பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவன் தான் மனிதன். அப்படி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த வாய்களை நஹ்திம், அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். விசாரணைக்கு முன்பாக அல்லாஹ் செய்யக்கூடிய செயல், வாய்களை அல்லாஹ் சீலிட்டு விடுவான். தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வதுகல்லிமுனா ஐதீஹிம், எந்த கைகளை கொண்டு இந்த உலகத்தில் நான் செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தேனோ, வதுகல்லிமுனா, அந்த கைகள் பேசும். எதை அந்த கைகள் செய்து கொண்டிருந்ததோ, எதை தேடிக்கொண்டிருந்ததோ, எதை அந்த கரங்களின் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருந்ததோ, அதை குறித்து அல்லாஹ் நம்முடைய கைகளை கொண்டு அல்லாஹ் சாட்சியத்தை வெளிப்படுத்துவார். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், வதஷ்ஹது அர்ஜுலுஹும், உங்களுடைய கால்கள் எதை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருந்தது என்பதை குறித்து உங்களுடைய கால்கள், நம்முடைய கால்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். எப்படி பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அடிப்படை உரிமை பேச்சுரிமை, அவனுக்கு நீதங்கள் அநீதங்களாக மாறும் பொழுது, அவனுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு பேச்சுரிமை. அந்த பேச்சுரிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பேச்சையே எடுத்து விடுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த வாய் அந்த இடத்தில் அந்த நாளில் பேசாது, அல்லாஹ் சீலிட்டு விட்டு உங்களுடைய கைகளை பேச வைப்பார், உங்களுடைய கால்களை சாட்சியாக்குவார். அப்படிப்பட்ட கோரமான ஒரு நாள் அந்த மறுமையினுடைய நாள். நாம் நினைப்பதை போல சாதாரணமான ஒரு நாள் அல்ல. ஏதோ செய்த செயல்பாடுகளுக்கு கேட்டுவிட்டு அல்லாஹ் விட்டு விடுவார், அல்லாஹ் மன்னித்து விடுவான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இரக்கமானவன். அல்லாஹ் இரக்கமானவன் தான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தான். எங்கே? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எத்துணை கொலைகளை, கொள்ளைகளை, அநியாயங்களை செய்திருந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விட்டால் அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், ரஹீம், அல்லாஹ் இரக்கமானவன். ஆனால் அந்த நாளில், மறுமையினுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் நாம் கருணையையோ மன்னிப்பையோ எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அந்த நாளில் அல்லாஹ்வுடைய பிடி என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியாத அமைப்பில் மிக கடுமையாக இருக்கும். மனிதனுடைய விசாரணையை போலவோ, மனிதனுடைய கேள்விகளை போலவோ இருக்காது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையினுடைய நாளில் எப்படி ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால், லா தஸூலு கதம அப்தில் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் ஒரு மனிதனுடைய கால்களை அவன் நகர்த்த முடியாது. எப்படி?
விசாரணைக்காக கொண்டு வந்து நிற்க வைத்தவன் வாய்களை சீலிட்டு கைகளை அல்லாஹ் பேச வைப்பான், கால்களை சாட்சிக்குட்படுத்துவான். இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னும் அதிகப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் அந்த இடத்தில் கால்களை கூட நகர்த்த முடியாத நிலைமைக்கு உட்படுத்தப்படுவான். காரணம், அவனிடத்திலே 4 விதமான கேள்விகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். முதலாவது கேள்வி, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, இந்த உலகத்தில் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் நான் பிறந்திருப்பது என்பது என்னுடைய தேர்வல்ல, நான் முஸ்லிமாக இருப்பது என்பது என்னுடைய தேர்வல்ல, நான் இபாதத்துகளை செய்வது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்று என்னுடைய இறுதி முடிவை விதியை எழுதியிருப்பது நம்முடைய தேர்வல்ல. அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார், அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார், அல்லாஹ் இதில் இபாதத் செய்யக்கூடிய அமைப்பில் என்னுடைய உள்ளத்தை உங்களுடைய உள்ளத்தை ஆக்கி இருக்கிறார். இந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த 50-60 வருட வாழ்க்கையை எப்படி கழித்தாய்? எந்த அடிப்படையில் கழித்தாய்? பெயரளவில் முஸ்லிமாக இருந்து கொண்டு உபதேசங்கள் சொல்லப்படும் பொழுதெல்லாம் அது சரிதான் என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் அல்லாஹ்வை புறக்கணித்த நிலையில், அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை நிஅமத் என்று எண்ணிக்கொண்டு அந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தாத அடிப்படையில் அல்லாஹ்வை மறுத்த ஒரு காஃபிர் எப்படி வாழ்வானோ அதே போன்ற செயல்பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டு வாழ்ந்தோமா, அல்லது அல்லாஹ் கொடுத்த இந்த நிஅமத்தை, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தாயா? கேட்கக்கூடிய முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு நாம் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க வேண்டும். நம்மிடத்திலே பதில் இருக்கிறதா? யாரும் உறுதியாக மார்க்கத்தை சொல்லிவிட முடியாது என்னிடத்தில் இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது என்பதாக. ஏன்? சஹாபாக்கள் மிக பெரும் வீரர்கள், நாம் அவருடைய வரலாறுகளை படித்திருக்கிறோம். எப்படிப்பட்ட தியாகங்களையும் வீரங்களையும் அவருடைய வரலாறுகள் சுமந்திருக்கிறது என்பதாக. ஆனால் மறுமையை பற்றி பேசப்பட்டால், அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி பேசப்பட்டால், அவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அந்த எச்சரிக்கைகள் பேசப்பட்டால் அவர்கள் அஞ்சி நடுங்கக்கூடியவர்களாக, இந்த விசாரணைகளுக்கு முழுவதுமாக அல்லாஹ்வை அஞ்சி அடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு ஹதீஸ்களை கேட்டாலும், எவ்வளவு எச்சரிக்கையான வசனங்களை கேட்டாலும், நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் மீதான அந்த கேள்வியினுடைய அந்த விசாரணையினுடைய, அல்லாஹ் என்னை கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் என்ற பயம் எங்களுடைய உள்ளங்களில் இருந்து நீங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த முதல் கேள்வி, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகான மகிழ்ச்சியான குடும்பங்களாக இருக்கிறார், குழந்தைகளாக இருக்கிறார், இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நிஅமத்துகள் நமக்கு தரப்பட்டு இருக்கிறதோ, இந்த வாழ்க்கை முழுக்க எதையெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அனைவற்றுக்கும் அளவு ஒரு நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்தாலும் அதையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு அந்த அருட்கொடைகள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அதிலேதான் நம்முடைய வாழ்க்கைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? எனக்கு எந்த விதமான அருட்கொடைகளையும் அல்லாஹ் தரவில்லை. எந்த விதமான அருட்கொடைகள் என்று சொன்னாலே எனக்கு பொருளாதாரம் இருப்பது மட்டும்தான் என்ற ஒரு பெரும்பான்மையான மனப்போக்கு இந்த சமூகத்திலே ஊன்றுகோலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் அப்படி சிந்திக்க மாட்டான். அல்லாஹ் தந்த அனைத்தும், இந்த வாழ்க்கையும் எனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத், அந்த நிஅமத்தை குறித்து அல்லாஹ் முதல் கேள்வி கேட்பார். உன்னுடைய இந்த வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய்? இந்த வாழ்க்கை என்பது ஒரு பொறுப்பு, ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நீ எப்படி பாதுகாத்தாய்? அதை எப்படி நீ செயல்படுத்தினாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பார். இரண்டாவது கேள்வி, அன் ஷபாபிஹி ஃபீமா அஃப்லா, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய்? இன்றைக்கு வாலிபத்தை குறித்த எந்த விதமான கவனமும் முறைமைப்பாடுகளும் நம்மிடத்தில் இல்லாத ஒரு சமூகமாக நம்முடைய வாலிப சமூகங்களை நாம் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். வாலிபர்களை குறித்து தவறான செய்திகளையும், அல்லது வாலிப பருவம் என்றாலே அவர்கள் மோசமானவர்கள், அந்த பருவத்தில் எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று பொதுமைப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை போக்குகளை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால்
அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் எந்த இடத்திலும் இளைஞர்களை குறித்து கீழ்த்தரமாகவோ நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கக்கூடிய அமைப்பிலோ இந்த மார்க்கம் சொல்லித் தரவில்லை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார், ஒரு வாலிபர் சொல்கிறார், யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லாத உபதேசம். யா புனை, வாலிபனே, மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நாளை அல்லாஹ்வுடைய நிழல் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நாளை மறுமையிலே அல்லாஹ் 7 நபர்களுக்கு நிழலை தருகிறார். அந்த நபர்களிலே ஒருவர் சிறப்புக்குரிய வசனங்கள், சிறப்புக்குரிய ஹதீசுகள். யார்? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட வாலிபன். இன்றைக்கு என்னுடைய வீட்டில் வளரக்கூடிய குழந்தை இந்த அடிப்படையில் பயிற்றுவிக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறானா என்றால் இல்லை. மாறாக அவன் மனம் போன போக்கிலே எதையெல்லாம் செய்வதற்கு விருப்பப்படுகிறானோ அதையெல்லாம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக கேட்டால் அது அவனுடைய உரிமை, அது அவனுடைய பிரைவசி என்று சொல்லிக்கொண்டு வாலிப பருவம் என்பது குவத்தான வலிமை மிக்க ஆற்றல் மிக்க ஒரு பருவத்தை நாம் அவர்களுடைய உரிமைகள் எது என்பதை தெரியாமல் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு எந்த இடத்தில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும், எந்த இடத்தில் சுதந்திரம் வழங்க வேண்டும், எந்த இடத்தில் தடைகள் போட வேண்டும் என்பதை தெரியாதவர்களாக இருப்பதனால், அதை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் விளங்காமல் இருப்பதனால் நம்முடைய வாலிப பருவங்களும் கடந்து விட்டது. அவர்களுடைய வாலிப பருவங்களையும் நாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்த, அல்லாஹ்வை பயந்து அந்த வாலிப பருவத்தை பயன்படுத்திக் கொண்ட சில மக்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக வாலிபர்களை இந்த பொதுமயமாக்கப்பட்ட சிந்தனைகளிலே சொல்லி சொல்லி அவர்கள் இன்றைக்கு வழிதவறி செல்லக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு சில பெற்றோர்கள் இதிலே மார்க்கத்தை பேண வேண்டும் என்று இருக்கக்கூடிய பெற்றோர்களும் கூட எந்த அளவிற்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால், அப்படியானால் செல்போனை பிடுங்கி வைத்துவிட வேண்டும், டிவியை விட்டுவிட வேண்டும், அவனுக்கு முற்றிலுமாக சமூக தொடர்பு இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி, கணினிமயமாக்கப்பட்ட சூழல், இந்த சூழலில் ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளினுடைய அணுகுமுறை இதுவல்ல. அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு, அந்த சமூக வலைதளங்களை கொண்டு எப்படி அவனுடைய அறிவை பெருக்குவது, எப்படி அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான கல்வியையும், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய கல்வியையும் அவனுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பதைத்தான் ஒரு பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும். தவிர நீங்கள் ஒரு மொபைலை பிடுங்கி வைத்து விட்டால் கூட ஒரு மாணவன் அவனிடத்தில் கேட்கப்படுகிறது, நீ உன்னுடைய வீட்டில் செல்போன் பயன்படுத்துகிறாயா? இல்லை. டிவி பார்க்கிறாயா? இல்லை. அப்படியானால் நீ உன்னுடைய அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரங்களை எப்படி செலவு செய்கிறாய்? அந்த மாணவன் சொல்கிறான், பெரும்பான்மையான மாணவனுடைய பதில் இதுதான். அவன் சொல்கிறான், நான் இன்னாருடைய, இந்த நண்பனுடைய அல்லது அந்த நபருடைய வீட்டில் சென்று பார்ப்பேன். அப்படியானால் என்னுடைய வீட்டில் என்னுடைய மகன் என்னுடைய செல்போனில் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டியில் எதை பார்க்கிறான் என்பதை நான் கண்காணிக்க முடியுமா? அல்லது யாரோ ஒருவருடைய வீட்டில், யாரோ ஒருவருடைய செல்போனில் அவன் எதை பார்க்கிறான் என்பது நம்முடைய கவனத்திற்கு வரும். அப்படியானால் இன்றைக்கு சமூக வலைதளங்கள், தொழில்நுட்பங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சூழலிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அதை எப்படி முறைமைப்படுத்த வேண்டும்? அவனை சமூகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய செயலை செய்யக்கூடாது. மாறாக அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை, அந்த டெக்னாலஜியை எப்படி அறிவாக அவனுக்கு மாற்றி அமைக்க வேண்டும், வழிதவறாமல் செல்வதற்குண்டான அணுகுமுறைகள் என்ன, அதை குறித்த அறிவு இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இதையெல்லாம் இவன் தவிர்க்க வேண்டும். இதை எப்படி பிளாக் செய்ய வேண்டும், இதை எப்படி பிளாக் செய்ய வேண்டும், எந்தெந்த வெப்சைட்டுகளை அவன் பயன்படுத்த வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அந்த துறை சார்ந்த அந்த அறிவுள்ள மக்களிடத்திலே கேட்டு அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு பெற்றோருடைய புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். மாறாக நீங்கள் தடுக்க தடுக்க அவன் அதிலே அதிகமான பாவத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்து கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. ஆக நம்முடைய வாலிபர்கள் இன்றைக்கு கட்டுப்படாமல் செல்வதற்கு உண்டான பல வழிகளில், காரணங்களில் இதுவும் ஒன்றாக இருந்து
அதைவிட முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், வாலிப பருவங்கள் சூறையாடப்படுவதற்கு உண்டான முதல் காரணம் தீன் அவனிடத்திலே இல்லை, தீனை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. கேட்டால் நாங்கள் மதரசாக்களுக்கு அனுப்பி விடுகிறோம், நாங்கள் தான் மதரசாக்களுக்கு அனுப்புகிறோமே, அங்கே படிக்கிறானே, அங்கே ஓதுகிறானே என்று மதரசாக்களை கைகாட்டிவிட்டு நம்முடைய பொறுப்புகளில் இருந்து, நம்முடைய கடமைகளில் இருந்து நாம் விலகிக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு வருடத்திலும் உங்களுடைய குழந்தைகளை பற்றி, உங்களுடைய வாலிபர்களை குறித்து உங்களிடத்திலே கேள்வி கேட்பான். உங்களுடைய மகனை குறித்து உங்களிடத்திலே தான் கேள்வி கேட்பான். அதற்கு நாம் தான் பொறுப்புதாரிகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள், வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஹியத்திஹி, உங்களுடைய பொறுப்புகளை குறித்து நீங்கள் கேட்கப்படுவீர்கள். வெறும் ஆட்சியாளரை மட்டும் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். வெறும் பெரிய பொறுப்புகளில் அல்லது பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய, முஸ்லிமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. எல்லோரும் அந்த பொறுப்பை செய்யாவிட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை அந்த அதிபயங்கரமான நாளில் ஏற்படும். அந்த பொறுப்பை நாம் செய்கிறோமா? என்னுடைய குழந்தையினுடைய விஷயத்தில், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபனுடைய விஷயத்தில் நான் கவனம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா? அவனுக்கு தீன் சேர்ந்து கொண்டிருக்கிறதா? அல்லது வெறும் குர்ஆனை ஓதிக்கொண்டு தொழுகை இல்லாதவனாக, மார்க்கம் தெரியாதவனாக, அக்கீதா என்றால் என்னவென்றே தெரியாதவனாக என்னுடைய குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்களா? தீன் என்றால் பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்து விட்டால் தீன் கிடைத்து விட்டது. இல்லை, தீன் என்றால் சுருக்கமாக நாம் தீனை விளங்க வேண்டும் என்று சொன்னால், தீன் என்றால் தௌஹீத் வல் ஈமான். தௌஹீத் அவனுக்கு தெரிய வேண்டும், தௌஹீதுடைய வகைகள் தெரிய வேண்டும். ஏன் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துகிறோம், எந்தெந்த வகைகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். ஒரு ஈமான், நம்பிக்கை சார்ந்த அனைத்து விதமான நம்பிக்கைகளும் அவனுக்கு நாம் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவனுக்கு நாம் நல்ல அமல்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுகைகள், நோன்புகள், மற்ற நல்ல சமூக சேவைகள், இது போன்ற நல்ல அமல்கள் அவனுடைய செயல்பாடுகள் செய்வதற்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக அல் ஹயா, வெட்கம் என்ற குணம் அவனிடத்தில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்துன் மினல் ஈமான். அல் ஹயாஉ, வெட்கம் என்பது ஷுஅபத்துன் மினல் ஈமான், ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள். ஈமான் என்னுடைய வாலிபனிடத்திலே, என்னுடைய பிள்ளையிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே வெட்கம் இருக்கிறதா? வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ விரும்பியதை செய்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த அடிப்படையில் என்னுடைய குழந்தை இருக்கிறானா? அடுத்தது, அவனிடத்திலே இஸ்திக்ஃபார், தௌபா செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? இதுதான் தீன். இந்த தீனுடைய அம்சங்களில் எது இல்லை என்றால், தௌஹீத் இல்லை என்றாலும், ஈமான் இல்லை என்றாலும், வெட்கம் இல்லை என்றாலும், இஸ்திக்ஃபார், தௌபா, நல்ல அமல்கள், இந்த அடிப்படை சாராம்சங்கள் என்னுடைய வீட்டில் வளரக்கூடிய குழந்தையிடத்தில் இல்லை என்று சொன்னால், என்னுடைய பொறுப்பில் தாயாக இருக்கக்கூடிய நான், தந்தையாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய அந்த விசாரணையில் மாட்டிக்கொள்ளும். என்னுடைய பொறுப்பை நான் செய்யவில்லை, அல்லாஹ் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்ற அமானிதத்தை பேணாதவனாக, தாழ்வுறுத்தியவனாக நான் மாறக்கூடிய ஒரு அபாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் இன்றைக்கு எவ்வளவோ செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். இங்கே இது நடந்தது, அங்கே அது நடந்தது, இந்த பிள்ளைகள் அப்படி செல்கிறார்கள், இன்ஸ்டாகிராமில் பழக்கப்பட்டு அப்படி போகிறார்கள், பேஸ்புக்கில் இப்படி பேசுகிறார்கள். இது எல்லாம் பொதுப்படையாக ஒரு சமூகத்தை குறை சொல்வதற்கான ஒரு அத்தாட்சிகளாக எடுத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய வீடுகளில், என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தை, ஒவ்வொரு குடும்பமும் அதிலே கவனம் செலுத்தினால், அந்த வாலிபர்களுடைய, வாலிப சமூகத்தினுடைய நலனில் அக்கறை செலுத்தினால், பொறுப்புகளை நிறைவேற்றினால் இந்த நிலை மாறும். இந்த நிலை மாறக்கூடிய அமைப்பில் வர வேண்டும் என்று சொன்னால், வெறும் பேச்சுக்களாலும் குறை சொல்வதாலும் இந்த சமூகத்தில் நம்முடைய குழந்தைகள் நாளை நல்ல ஒரு எதிர்காலத்தை அடைய முடியாது. மாற்றமாக இந்த பொறுப்பு, அல்லாஹ் என்னிடத்தில் இந்த பொறுப்பை குறித்து கேட்பார் என்ற அச்ச உணர்வோடு என்னுடைய குழந்தை நாளை வருங்காலத்தில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்க வேண்டும். சுஃபியான் இப்னு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், என்னிடத்திலே பாவங்கள் இருப்பதை விட, என் பாவங்களை குறித்து நான் அச்சப்படுவதை விட, என்னுடைய ஈமான் என்னை விட்டு சென்று விடுவேன் என்றுதான் நான் அச்சப்படுகிறேன் சொன்னாரு. ஈமான் சென்று விட்டால், பாவங்கள் இருந்து விட்டால் தௌபா செய்து கொள்ளலாம்.
இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளலாம், அல்லாஹ்விடத்தில் மீண்டு கொள்ளலாம், பாவங்களை களைந்து விடலாம். ஆனால் என்னுடைய பிள்ளையினுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் பறிக்கப்பட்டால், என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடத்தில் ஈமான் பறிபோய்விட்டால் பார்க்கிறோம். இன்றைக்கு மாற்று மத அன்பர்களோடு திருமணம் செய்யக்கூடிய பெண்கள், மாற்று மத அன்பர்களோடு திருமணம் செய்யக்கூடிய ஆண்கள் பெயரை சேர்த்து போட்டுக் கொண்டு சமூக வலைதளங்களில் உலாவுகிறார்கள். நாங்கள் எல்லாம் எம்மதமும் சம்மதம் என்று இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்களே, ஈமான் பறிபோன குழந்தைகள் அவர்கள், ஈமான் பறிபோன குழந்தைகள். அவர்களுக்கான காரணம் பொறுப்புதாரிகள், அவருடைய பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களிடத்திலே அல்லாஹ் இந்த வாலிபர்களை நீ ஏன் முறைமைப்படுத்தவில்லை, கல்வியை கொடுக்கவில்லை, தீனை கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால், பதில் சொல்ல முடியாத அமைப்பில் அந்த பெற்றோர்கள் இருந்திருந்தால் அவர்களுடைய பாதங்களாலே அவர்கள் நிற்கக்கூடிய இடத்தை விட்டு நகர்த்த முடியாது. மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்காய், அதை எப்படி செலவழிக்காய். பொருளாதாரத்தை இன்றைக்கு எப்படி சம்பாதிக்கிறார் என்பதை குறித்து மனைவி கணவனிடத்தில் கேட்பதில்லை. காரணம், எனக்கு வசதியான வாழ்க்கை வேண்டும், அவர் அப்படி இருக்கிறார், நானும் இப்படி வாழ வேண்டும். அவர் சொந்த வீடோடு இருக்கிறார், எனக்கும் சொந்த வீடு வேண்டும். அவர் சொந்த இந்த வாகனத்தை வைத்திருக்கிறார், நீங்களும் வாங்க வேண்டும். அதற்காக அவர் ஹராமை செய்தாலும் சரி, யாருடைய நீதத்தை மறைத்து அநீதத்தான அடிப்படையில் பொருளாதாரத்தை கொண்டு வந்தாலும் சரி, எந்த நிலையில் அந்த பொருளாதாரம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இன்றைக்கு பெண்கள் இருக்கிறார்கள், மனைவிமார்கள் இருக்கிறார்கள், குடும்ப தலைவிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்அத்து ராஇ ஃபீ பைத்தி ஸௌஜிஹா. ஒரு கணவனுடைய வீட்டினுடைய பொறுப்புதாரி அந்த மனைவி. ஒரு மனைவி, ஒரு தாய் பொறுப்பை சரியாக செய்யாவிட்டால் அந்த பிள்ளைகள் நிச்சயம் வெளியில வருவார். தாய் எப்படி பொறுப்புதாரியோ, தந்தை எப்படி பொறுப்புதாரியோ, இந்த இருவரும் பொறுப்பை நிறைவேற்றாதபடி விளைவுதான் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம். அண்டை மாநிலங்களிலே பார்க்கிறோம். லிபரலிசம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை கோட்பாட்டு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய பெயர்களை வைத்துக் கொண்டு ஹிஜாபை அணியாத, இஸ்லாமிய மணமகனை திருமணம் முடித்துக் கொண்டு கட்டுப்படாத, இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றாத, அஜ்னபி மஹ்ரம் பேணாத, ஹலால் ஹராம் பேணாத ஒரு இஸ்லாம் குடும்பத்தை, இஸ்லாமிய பெண்மணியை, இஸ்லாமிய ஆண்மகனை அதுக்கு அனுமதிக்கக்கூடிய தையூசுகளை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடிப்படை வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய பெண்களும், மனைவிமார்களும், தாய்மார்களும், தந்தைமார்களும் பொறுப்பை நிறைவேற்ற தவறியவர்களுடைய விளைவு என்பதை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக சிறுவர்களை, வாலிபர்களை குறை சொல்வதல்ல, நம்முடைய பொறுப்புகளில் நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை இந்த நேரத்திலே நாம் நம்முடைய சிந்தனைகளுக்கு கொண்டு வர வேண்டும். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ கல்வியை எப்படி கற்றாய், அதை எப்படி செயல்படுத்தினாய். இன்றைக்கு கல்வியை படிப்பதிலே, தெரிந்து கொள்வதிலே, அதை அந்த கல்வி நம்மிடத்திலே வந்து சேர்வதிலே இலகுவான வழிமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இலகுவாக இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ்களை படிக்கிறோம், குத்பாக்களை கேட்கிறோம். இன்றைக்கு ஒரு காலத்தில் இந்த ஹதீஸ் கிதாபுகளுடைய பெயர்கள் கூட தெரியாத அமைப்பில் இருந்தவர்கள் தான். புகாரி, முஸ்லிமை தாண்டி ஹதீஸ் கிதாபுடைய பெயர்கள் தெரியாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு தெளிவான அந்த அறிவை தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குழந்தைகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு படிக்கக்கூடிய அளவிற்கு அதை செயல்படுத்துவதிலே குறைபாடுகளை பார்க்கிறோம். அதிலே செயல்படுத்துவதிலே இஹ்லாஸ் இல்லாத தன்மையை பார்க்கிறோம். அல்லது மற்றவர்களுக்காக என் மகன் இப்படி படித்திருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக பெருமையடிக்கக்கூடிய அமைப்பில் அந்த கல்விகள் தவறான முறையில் கொண்டு செல்லப்படுவதை நாம் இந்த சமூகத்தில் அவதானிக்க முடியும். அப்படியானால் கல்விகள் கற்றுக்கொள்வது எந்த அளவிற்கு இஹ்லாஸான முறையில் ஒருவன் கற்றுக்கொள்கிறானோ அதே அமைப்பில் அதை செயல்படுத்துவதிலும் அவன் இருக்க வேண்டும். அதை போதிப்பதும், அதை படிப்பதும், அதை செயல்படுத்துவதும் அல்லாஹ் கொடுத்த அமானிதங்கள். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்பது ஒரு அமானிதம். அதை படிப்பதும் அதை பரப்புவதும் ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை பேணக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு என்னுடைய குழந்தைகள் கல்வியினுடைய விஷயத்தில் இருக்கிறார்களா? கல்வியை படிக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகள் அதை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்களா? அதை கவனிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நான் அதை கவனிக்கின்றேனா? இந்த 4 கேள்விகள், இந்த 4 கேள்விகளை யார் பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த உலகத்தில் வாழவில்லையோ, என்னுடைய உலகத்தில் இந்த 4 கேள்விகளும் எனக்கு முக்கியம் அல்ல,
என்ற அமைப்பில் நான் வாழ்ந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய பாதத்தை நீ நகர்த்த முடியாது, அந்த நாளில் அவன் அந்த விசாரணையில் தோல்வி பெறுவான். அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான இந்த கேள்விகளிலிருந்து நாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களை நம்முடைய கவனங்களிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை, அல்லாஹ் கொடுத்த இந்த இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில், பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவழிக்கிறோம், கல்வியை எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், எப்படி அதை நாம் செயல்படுத்துகிறோம் என்று இந்த விஷயங்களில் மிக கவனம் உள்ளவர்களாக, அதை அல்லாஹ்வை நான் மட்டும் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் இந்த கேள்விகளுக்கு வெற்றிகரமான பதில்களை சொல்லக்கூடிய அமைப்பில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் முறையிலே அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதரிடத்திலும் கேட்கக்கூடிய 4 விதமான கேள்விகளும், அந்த கேள்விகளுடைய விஷயத்தில், அந்த பொறுப்புகளுடைய விஷயத்தில் நாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை குறித்தும் சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நினைவுபடுத்திக் கொண்டோம். இந்த விசாரணையில் யார் வெற்றி பெறுகிறாரோ, அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது நாம் சொன்னதை போல இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய மிக கடுமையான விசாரணைகளை விட மிக கொடூரமான அதிபயங்கரமான ஒரு விசாரணையாக இருக்கும். நாம் என்னதான் அந்த விசாரணைகளை குறித்து குர்ஆன் ஹதீஸ்களை தெரிந்து கொண்டாலும் படித்தாலும் அந்த இல்முல் யகீன் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் அந்த விசாரணையுடைய அகோரம் நாம் இன்றைக்கு படித்ததை விட, விளங்கியதை விட மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த விசாரணையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த விசாரணையில் வெற்றி பெற்றவனை குறித்தும் அல்லது இந்த விசாரணையில் தோல்வி பெற்றவனை குறித்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார்? சூரத்துல் ஹாக்காவுடைய 19வது வசனம் முதல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீன். அந்த நாளில் இந்த விசாரணைகளில் வெற்றி பெற்று யாருடைய வழக்கரங்களில் பட்டோலைகள் கொடுக்கப்படுகிறதோ அவன் சொல்வான், ஹா உம்குரஉ கிதாபியா. அவன் சொல்வான், என்னுடைய பட்டோலையை படித்து பாருங்கள். நான் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு இக்லாஸான அடிப்படையில் அவனுக்கு பயந்து இந்த உலக மக்கள் அனைவரும் தூற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்த அமல்கள் படித்து பாருங்கள். ஹா உம்குரஉ கிதாபியா இன்னி வனந்து அன்னி முனாகின் ஹிசாபியா. இந்த நாளில் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும், இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் சொல்லப்பட்டும் நான் அதை குறித்து அறிந்து வைத்திருந்தேன், இதை குறித்து நான் தெரிந்து வைத்திருந்தேன், அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்பதை நான் அறிந்திருந்தேன். அவன் அந்த திருப்தியான சுகபோகமான வாழ்க்கையிலே சொர்க்கத்திலே அவன் உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பான். யார்? இந்த விசாரணையிலே வெற்றி பெற்றவன். அதே நேரத்தில் விசாரணையிலே வெற்றி பெற்றவன், வலதுகையில் பட்டோலை வழங்கப்பட்டவன், சொர்க்கத்திலே சுகபோகமான வாழ்க்கையிலே மகிழ்ச்சியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் யார்? விசாரணையில் தோல்வி அடைந்தவன், இடதுகையில் பட்டோலை வழங்கப்பட்டவன். விசாரணையில் தோல்வி அடைந்து இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அமைப்பில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நியாயங்களை பேசிக்கொண்டு வியாக்கியானங்களை சொல்லிக் கொண்டு வாழ்ந்தவன், அல்லாஹ்வை மறுத்தவன், அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணித்தவன், அவனுக்கு இடதுகையில் பட்டோலைகள் வழங்கப்படும். அவன் சொல்லுவான், இந்த கிதாப், இந்த பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டுமே. ஏன்? வலம் அதிரிமா ஹிசாபியா. இதை குறித்து நான் அறிந்திருக்கவில்லையே, தெரியாமல் இருந்து விட்டேனே. சொன்னார்கள், எதையோ சொல்கிறார்கள் என்று ஏதோ என் மனப்போன போக்கிலே இருந்து விட்டேன்.
அறியாமல் இருந்து வாழ்ந்து விட்டேனே, யா லைத்தஹா கானத்தில் காதியா, நான் மௌத்தான போதே இதெல்லாம் இல்லாமல், இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இல்லாமல் அப்படியே அது முடிந்திருக்க கூடாதா என்று அவன் புலம்ப ஆரம்பிப்பார். என்னுடைய பொருளாதாரம் என்று ஓடிக்கொண்டிருந்தேனே, இவர்கள் பார்க்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் நான் இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று பொருளாதாரத்தை நோக்கி என்னுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டிருந்தேனே, இந்த பொருளாதாரம் இன்றைக்கு எனக்கு பயன்படவில்லையே, என்னுடைய பதவி பட்டங்கள் அதிகாரங்கள் எல்லாம் பயனற்று போய்விட்டது என்று அவன் அந்த உண்மை தன்மையை, மறுமையினுடைய அகோரத்தை, இந்த உலகம் ஒரு ஒன்றுமில்லாத இடம் என்பதை அவன் அறிந்து கொள்வான், புலம்ப ஆரம்பிப்பான். அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அவனை பிடியுங்கள், பிடித்து அவனை நரகத்தில் வீசுங்கள், 70 முழம் சங்கிலியால் அவனை விலங்கிடுங்கள், நரகத்திலே போட்டு விடுவது மட்டுமல்ல, அவனை 70 முழம் சங்கிலியால் கட்டி போடுங்கள், அவன் அங்கே வேதனைகளை அனுபவிக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளுக்கு கட்டளை இடுவார். இப்படிப்பட்ட நிலை, விசாரணை என்பது நாம் நினைக்கக்கூடிய சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பில், அல்லாஹ்வை அஞ்சிய அமைப்பில் இந்த உலகத்தில் நாம் வாழவில்லை என்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில், பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில், இந்த வாழ்க்கையினுடைய விஷயத்தில் நாம் அஜாக்கிரதையாக பொறுப்பற்றவர்களாக இருந்துவிட்டோம் என்று சொன்னால், நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் நாம் செல்லக்கூடிய ஒரு அபாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற அபாயங்களிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடியவர்களாக, நல்லதொரு இளைய சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக, அவர்களை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய பெரியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்லதொரு முஸ்லிம் சமூகமாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அன்புரிந்து இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் நம்முடைய உள்ளங்களையும் செயல்பாடுகளையும் அமைத்து வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் முஸ்லிமாகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.